பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. வேகமாக முன் சென்றீரே, அக்கினியால் துணை நின்றீரே. முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தண்ணீரை தடுக்கச் செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டீர். மாறாவின் தண்ணீரை தடுக்கச் செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வழுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே. வழுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்னோ இயேசுவையே. அடைக்கலமானீரையா.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 25 அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் என்று இந்த வேத வசனத்தில் ஏசாயா சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் இருக்கிற மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே தேவனாகிய கர்த்தர் அகற்றி விடுவார் என்பதாக எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். முக்காடு எப்பொழுது போடப்படுகிறது என்றால், ஒரு குற்ற செயலில் பிடிப்பட்ட உடனேயே அந்த செயலில் அகப்பட்ட ஒரு மனிதன் போகும் பொழுது பாருங்கள், தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு அவரை பிடித்து கொண்டு போவார்கள். அந்த மனிதன் அப்படி போவதை நாம் பார்த்திருக்கிறோம். முக்காடு ஏதோ ஒரு குற்ற செயலில் அகப்பட்டவர்கள் போட்டுக்கொள்கிற ஒரு காரியம். இல்லாவிட்டால் அவமானம் வருகிற பொழுது, ஏதோ ஒரு பாதிப்பு வருகிற போது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது. ஐயோ, அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் பார்த்து விட போகிறார்கள், ஏதாவது கேட்க போகிறார்கள் என்று சொல்லி ஒரு அவமானம் அவர்களை மூடுகிறதற்கு அடையாளமாக முக்காடு போட்டுக்கொண்டு அல்லது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு அந்த மனிதர்களுக்கு பார்க்காமலே விரைந்து ஓடுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட முக்காட்டை சகல ஜனங்களில் இருந்தும் ஆண்டவர் அந்த முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற அந்த மூடலையும் இந்த மலையிலே தேவன் அகற்றி விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் குஷ்டம் பிடித்தவர்கள் தான் அப்படி தலையில் முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். அருகில் வருகிறவர்கள் இந்த மனிதன் கத்துகிற சத்தத்தை கேட்டு, ஐயோ, குஷ்டரோகி ஒருவன் வருகிறான் என்று சொல்லி அவரை விட்டு விலகி பிரிந்து போய்விடுவார்கள். அவர் அருகில் போய் உதவவோ அவர்களுக்கு எந்த காரியத்தை செய்து கொடுக்கவோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது குஷ்டரோகி ஒருவனை கூட அவர் தன் கைகளினால் தொட்டு அவருடைய அந்த வியாதியை, அந்த வேதனையை, மனிதர்கள் அருவருத்து ஓடுகிற அந்த அருவருப்பை ஆண்டவர் நீக்கிவிட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்ட அவனுடைய வாழ்க்கையை, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இத்தனை மனிதர்களுடைய முக்காட்டையும் அவர்களை மூடியிருந்த மூடலையும் தேவனாகிய கர்த்தர் அகற்றி விடுவார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான அவமானத்தினாலோ பாவ போராட்டத்தினாலோ அல்லது கடன் பிரச்சனை அல்லது ஒரு வியாதி ஏதோ ஒரு காரியத்தினாலோ நாம் முக்காடு போட்டு கொண்டவர்களாக, நம்முடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறவர்களாக, வெளியில் நம்மை காண்பித்து கொள்ள விரும்பாமல் மற்றவர்களுக்கு மறைந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக நம்முடைய தலையில் முக்காடு போட்டு நம்மை மறைத்து மூடிக்கொண்டிருந்தாலும் அந்த முக்காட்டை இந்த மலையிலே தேவன் அகற்றி விடுவார் என்று ஏசாயா எழுதுகிறார். எந்த மலையிலே? கல்வாரி மலையிலே. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த சிலுவை மலையிலே யார் ஒருவர், இயேசுவே, நான் முக்காடு போட்டிருக்கிறேன், என் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறேன், யாருக்கும் என் முகத்தை காண்பிக்க நான் விரும்பவில்லை, மறைத்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை நீர் பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கையை நீதியாக்கும், என் வாழ்க்கையை நிமிர பண்ணும் என்று கேட்கிறோமோ, அந்த மலையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த முக்காட்டையும் மூடலையும் அகற்றி விடுவாராம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் செய்ய போகிறார். எந்த காரியத்தை குறித்து கலங்கி கவலைப்படுகிறீர்கள்? ஐயோ, இந்த கடன்காரர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, இவர்கள் வந்தால் என்ன பதில் சொல்வது என்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களோ? அல்லது ஏதோ ஒரு வியாதி நிமித்தம், இந்த வியாதி எனக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் என்ன சொல்லுவார்கள் என்று மறைந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுடைய முக்காட்டை, உங்கள் முகத்தை மூடியிருக்கிற மூடலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினால் அந்த மூடலை அந்த மலையிலே அவர் அகற்றிவிட்டார். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வேதனையிலிருந்து அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார்.
ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு முக்காடு இருக்கிறது, என் முகத்தை நான் மூடிக்கொண்டுதான் அலைந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு முன்பாக மறைத்து கொண்டிருக்கிறேன், தைரியமாக என் முகத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாமல் இருக்கிறேன், ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த முக்காட்டையும் இந்த மூடலையும் நீர் அகற்றிவிடும் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு கல்வாரி சிலுவையில் இயேசுவை நோக்கி உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறார்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் பார்க்கிறீர். அந்த முக்காட்டை, அந்த மூடலை அவர்களை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. எந்த இடத்தில் அவமானப்பட்டு தலை குனிந்து வேதனையோடு வாழ்கிறார்களோ அதே இடத்தில் அவர்கள் தலையை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக உமது கிருபையின் கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.